ஜெயிக்கணும்ன்ற வெறி இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு போட்டியாளர் இருக்கணும். அந்த போட்டியாளர் நீங்களா தான் இருக்கணும். சொன்னது வந்து அது வேறு மாதிரி வந்துட்டு ஒரு இதாகிட்டு அது எப்போ நான் விஜய் சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து சோசியல் மீடியாவில் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எனக்கு நிஜமாக வந்து ரொம்ப ஒத்துழைக்கிறது. விஜய் வந்து கண்ணுக்கு முன்னாலே வந்து வளர்ந்த பையன் வந்து அவர் வீட்டில் வந்துட்டு தர்மத்தின் தலைவர் ஷூட்டிங் பண்ணும்போது அவருக்கு 13-14 வயசு இருக்கும். விஜய் மேலே பார்த்துட்டு இருந்தாங்க. ஷூட்டிங் முடிச்சவங்க பார்க்கும்போது சந்திரசேகர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, என்னுடைய பையன் ஆக்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள், அவங்க படிச்சுட்டு வந்து ஆக்ட் பண்ணலாம், படிப்பு பண்ண சொல்லுங்கள் சொன்னாங்க. அப்போ வந்து அவருக்கு வந்து விஜய் நல்லா படிப்பா, அதுக்கப்புறம் ஆக்ட் ஆகிறதா நான் சொன்னேன். அதுக்கப்புறம் விஜய் வந்து ஆக்ட் ஆகி படிப்படியாக வந்து அவருடைய அந்த டிசிப்ளின், அந்த திறமை, அந்த உழைப்பால் வந்துட்டு இப்போ வந்து இடத்துல இருக்காங்க. இப்போ மறுபடியும் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அரசியல் சமூக சேவைக்கு வேறு வந்து போகணும்னு இருக்காங்க. இதில் வந்துட்டு எனக்கு விஜய்க்கு போட்டி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது வந்து எனக்கு வந்து நிஜமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு. விஜயே சொல்லியிருக்காரு எனக்கு போட்டி நான் தான் சொல்லி, நானே சொல்லியிருக்கேன் என்னுடைய படத்துக்கு நான் தான் போட்டி அப்படின்னு சொல்லி. விஜய் வந்து எனக்கு போட்டி அப்படின்னு நினைச்சா அது எனக்கும் மரியாதை இல்லை, எனக்கும் கௌரவம் இல்லை. விஜயும் வந்து ரஜினிகாந்த் எனக்கு போட்டின்னு சொன்னால் அவருக்கும் மரியாதை இல்லை, அவருக்கும் கௌரவம் இல்லை. தயவு செஞ்சு 2 பேர் ஃபேன்ஸு கூட இவங்க அந்த உங்களாதிக்க இந்த காதாக்கள் அது பண்ண வேண்டாம். தயவு செஞ்சு இது வந்து என்னுடைய அன்பார்ந்த வேண்டுதல். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.